ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியனோட பாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. அதாவது ரஷ்யா ஒரு த்ரெட்டு அப்படிங்கிறது பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. லிட்ரலாக என்ன பாலிசிஸ் இதெல்லாம் அப்படிங்கிறது போல அவர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது போல பேட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், பல நாடுகளும் ரஷ்யான்றது ஒரு த்ரெட்டு. அதுவும் நார்வேவா இருக்கட்டும், பல நாடுகள் ரஷ்யான்றது ஒரு த்ரெட்டு. 2030, 2027, 2032 அப்படிங்கிறது போல ஒரு வருஷத்துக்கும் அடுத்த 5 வருஷம், அடுத்த 7 வருஷம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இது போல ரஷ்யா என்னைக்கா இருந்தாலும் நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில ஒரு பாலிசிஸ் அடாப்ட் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது முட்டாள்தனம். ஏன்னா அது வந்து உண்மை கிடையாது. நம்மளாம் ஒன்று அசியூம் பண்ணிட்டு அன்ரியலிஸ்டிக் இல்லாத ஒரு விஷயத்த நம்மளாம் அசியூம் பண்ணிட்டு அதுக்கேற்றபடி நம்ம ஒரு பாலிசியை வச்சுட்டு நம்ம நாட்டை ரன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ரியலிஸ்டிக்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி பாலிசிஸை அடாப்ட் பண்ணணும். இல்லைன்னா இது மிஸ்லீட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பன் அவர்கள்கிட்ட இருந்து கிளியரா வருது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியணும் அப்படின்னா ஒரு விஷயத்த தெளிவா நேட்டோ நாடுகளும் நேட்டோல யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். உக்ரைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோல சேராது, அப்படிங்கிறத சேரவும் முடியாது அப்படிங்கிறத அவங்க எப்போ உணர்றாங்களோ அப்போதான் இந்த பிரச்சனைங்கிறது முடியும். உக்ரைன்ல அமைதிங்கிறது வரும். அது வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் அப்படியே டைரக்டாவே அவரோட ஸ்டாண்டில் எந்த சேஞ்ச் இல்லாம டைரக்டா பேசுறாரு. நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஸோ இது போல ஒரு தெளிவு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை முடிவடைஞ்சிரும். ஸோ அதுக்கு ஆன வழிகளை பாருங்கப்பா அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த டைம்ல அமெரிக்கா பின்வாங்குவாங்களான்னு பார்த்தா இப்ப நியூக்ளியர் சப்மரைன்லாம் அமுச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரிஸ்டிக் மிசைல்களை லத்தீன் அமெரிக்கா பகுதிகளில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. லத்தீன் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கண்டங்கள், அப்புறம் கரேபியன் தீவுகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய நாடுகள், உதாரணத்துக்கு கியூபா வச்சுக்கலாம், வெனிசுலா வச்சுக்கலாம். நம்ம ஏன் ஒரிஸ்டிக் மிசைல்லாம் கொண்டு போய் அங்கே டிப்ளாய் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாக்குள்ள வந்து பண்ண இது போல பேசிட்டு இருக்காங்க. இது மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரிஸ்னிக் மிசைல டவுன் பண்றதுக்கான கெப்பாபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க மிசைல்கள் இதெல்லாம் யூகே, ஜெர்மனி இங்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா நேரம் எல்லாத்தையும் கொண்டு போய் வெனிசுலா, கியூபான்லாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் ரஷ்யாவோட கடல் பகுதி பக்கத்துல நியூக்ளியர் சப்மரைன் அனுப்புறாங்க அப்படிங்கிறது போல வீர வசனங்கள்லாம் நம்ம ஹைலைட்ல பார்க்க முடியுது டைட்டில்ல. அதுக்கு ரஷ்யா இது போல மிசைல்கள்லாம் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா எப்படி? அப்ப ரஷ்யா கிட்ட நம்ம போய் ஒரு டீல் வைக்கணும். இல்லைன்னா சண்டை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா அமெரிக்கானா? இல்ல. ஏன்னா சண்டைக்கு ஒன்ஸ் அவங்க டைரக்ட் கிளம்புறாங்கன்னா போயிடும். சண்டையில போய் ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது ரெண்டாவது. ஆனா ஆளுமை தன்மை உலகத்து மேல அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடாங்க, அமெரிக்கா வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அமெரிக்கா இந்த கரன்சி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கரன்சி போயிடும். ஏன்னா எடுத்த உடனே ஒரே நாள்ல வெற்றியை அடைஞ்சிட முடியாது. பல வருடங்களுக்கு அந்த போர் நடக்கும். அப்படி போர்ல அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் பல விஷயங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். சூப்பர் பவர், சுப்ரீம் பவருங்கிற அந்த விஷயங்களை இழந்துருவாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதனால சும்மா ஒரு பிளஃபிங் தான் சொல்றாங்க இல்லையா? ரஷ்யா வந்து பிளஃபிங் அப்படிங்கிறது போல லின்சே கிரஹாம் அவர்கள் கூட சொல்றாரு, புட்டின் இஸ் பிளஃபிங் அப்படிங்கிறது போல. பல அனலிஸ்ட் தரப்பு வந்து என்ன வருதுன்னா ட்ரம்ப் தாங்க ரியல் பிளஃபர் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதுதான் சும்மா வளரிட்டு இருக்கிறாங்க, மற்றபடி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எஸ்கலேஷன் டிஎஸ்கலேட் ஆகுமா, இல்ல மிக பெருமளவுல பிரச்சனைகள் வெடிக்குமா, என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். அடுத்தது இந்த பயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் இல்ல, இப்ப அடுத்த உக்ரைனுக்கு வந்துருச்சு. இத்தனை நாள இது போல ஒரு பயம் இல்லையா அப்ப அவங்களுக்கு? இப்பதான் புதுசா வந்துருச்சா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா உக்ரைனோட மிலிட்டரி கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் சர்கி பெரிஷ்டினோ அவர்கள், ஸோ அவர் தரப்புல இருந்து என்ன வந்திருக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுனா, அதாவது இது ஒரு வார்னிங்க. ரஷ்யா ஒரு வீடியோ விட்டாங்க இல்லையா, நம்ம நேற்றுக்கு ஒரு வீடியோ பதிவு பார்த்தோம் இல்லையா, சர்ஃபேஸ் வெசல், அன்மேன்டு சர்ஃபேஸ் வெசல். அது உண்மையாலுமே ரொம்ப பெரிய த்ரெட்டு தான் நம்மளுக்கு. ஏன்னா
உக்ரைனோட எல்லா போர்ட்டையும் தாக்குதல் பண்றதுக்கு அந்த ட்ரோன்கள்னால முடியும். எப்படி உக்ரைனோட ட்ரோன்கள் சர்ஃபேஸ் வெசல்கள், அதாவது தண்ணியில மிதக்கக்கூடிய ட்ரோன்கள் ரஷ்யாவோட போர்ட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்றாங்களோ, அதே போல ரஷ்யாவோட ட்ரோன்கள் உக்ரைனோட போர்ட்ல போய் அட்டாக் பண்ணும் இல்லையா? ஸோ இது மிக பெரும் அளவில் த்ரெட் தான். அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல இருந்து, உக்ரைனோட ராணுவ தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்லயும் கொஞ்சம் கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒரு விஷயம், புடானா அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நம்ம ஒரு நாடா இணையில அப்படின்னா நம்ம ஒரு நாடாவே இருக்க முடியாது, மறைஞ்சு போயிருவோம், காணாம போயிருவோம், மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு புடானா அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. அதுக்கான காரணம் உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம். ஏன் அப்படின்னா அதிக அளவுல ராணுவ வீரர்கள் இறந்துருக்குறாங்க. இப்ப அந்த ராணுவ வீரர்களை இறந்த உடல்களை ப்ராப்பரா கொடுக்கல, மிஸ்ஸிங்னு சொல்றீங்க. இப்ப அதுக்கெல்லாம் ஏற்ப நஷ்டஈடுகள் அந்த நபர்களுக்கோட ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வன்முறையா மாறுது, கலவரமா மாறுதுன்னா அடுத்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப ஆல்ரெடி இது நடக்க ஆரம்பிச்சிச்சு. உக்ரைனோட பல பகுதிகள், அதுவும் வின்செஸ்டியா பகுதியெல்லாம் பெண்களே டிசிசி பில்டிங், போலீஸ் பில்டிங் எல்லாம் சூறையாடக்கூடிய வீடியோக்கள்லாம் வருது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப திரும்பவும் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகள்லையும் இது போல வீடியோ பதிவுகள் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. டிசிசி எம்ப்ளாயிஸ் எங்கெல்லாம் போய் இது போல பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களோ இப்பெல்லாம் மக்களே வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சு அனுப்பிடுறாங்க டிசிசி ஆளுங்களை. நான் ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய வீடியோ அந்த கடைசியில பாக்குறேன், அவரை தப்பிச்சு ஓட விட்டுறாங்க. அட்டி நல்லா இனிஷியலா இருக்கும்போது அப்படியே இருந்தாங்க. 4 அட்டி வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் கம்மி அடங்கிட்டாங்க. 5-6 பேர் இருக்காங்க, 2 பேர் தான் அடிச்சாங்க இந்த இதுல. அதுக்கப்புறம் அந்த டிசிசி எம்ப்ளாய் எல்லாம் கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க, ஆளையும் விட்டுட்டாங்க. ஸோ இது போல விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் போராட்டம் பண்றது அது பண்றதுன்றதை விட அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பண்ணா மக்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. டிசிசி எம்ப்ளாய் இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறது, அது கவர்மெண்டோட வச்சுக்கணும். மக்கள் போடுற ரூல்ஸ் கவர்மெண்ட் கேட்கணும். அப்படிங்கிற மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறது மாதிரி இங்க மாறிட்டு இருக்குது. அதாவது இப்போ மக்களோட கையில அவங்க லாவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ உக்ரைன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். மக்களோட ப்ரொட்டஸ்ட் மட்டும் இல்ல, புடானா அவர்கள் சொன்ன மாதிரி நாடா ஒன்னு சேர்ந்து ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் வந்தாலுமே ரஷ்யாவோட ஆயுத கிடங்கு, ரஷ்யாவோட வெப்பன்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த கெர்சன் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜை ரஷ்ய தரப்பு வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஃபேப் குண்டுகளை வச்சு. இந்த ஃபேப் குண்டுகளை யூஸ் பண்ணி இது போல பிரிட்ஜஸ் அடிக்கிறாங்க. ஆனா இப்ப இது மிக பெரும் அளவுல பேச்சுக்கள்ல அடிபட்டுக்கிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப இது வந்து பண்ண பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். பல்வேறு ஏங்கிள் இந்த வீடியோ பதிவுகள் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா விட்டு பல அனலிஸ்டும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த குண்டுகள் போய் அங்க எக்ஸாக்டா ஹிட் ஆயிருக்கு, ஆனா அந்த பிரிட்ஜ் டெஸ்ட்ராய் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இழப்பு, அதாவது பிரிட்ஜை நார்மலா போய் ஒரு ஏர் லான்ச்சு இருக்கக்கூடிய ஒரு ஃபேப் குண்டு போய் அடிக்குது அப்படிங்கும் போது துல்லியத்தன்மைன்னு இருக்கு, பின் பாயிண்ட் அக்யூரசி. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், பிரிட்ஜோட சென்டர்ல ஒரு ஹோல் போட்ட மாதிரி இருந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு துல்லியத்தன்மை இந்த ஃபேப் குண்டுகள் அடைஞ்சிருக்கு. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இது போல குண்டுகள், இந்த ஃபேப் குண்டுகள்ன்றது ஒரு இடத்துல நம்ம போடுறோம்னா அந்த இடத்துல தான் போய் விழுகும் அப்படிங்கிறது இல்லை. அந்த ஏரியால போய் மலைச்சாரல்கள் மாதிரி தூவி விட்டோம்னா அந்த ஏரியால இழப்புகள் இருக்குமே தவிர உயிரிழப்புகள் சேதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல எதிர்பார்க்க முடியுமானா அது இல்லை. ஆனா அது எப்போ அந்த யூபிஎம்கே கிட்ட, அந்த கைடடு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுல மாத்தி இந்த ஃபேப் குண்டுகளை பறக்க வச்சாங்களோ ரஷ்ய தரப்பு வந்து, அதோட துல்லியத்தன்மை அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு. ஸோ அதைத்தான் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. இந்த வீடியோ பதிவு எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரஷ்யாவோட துல்லியத்தன்மை அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஃபேப் குண்டுகளோட டாமினன்ஸ் அப்படிங்கறது அடுத்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.